Hello everyone, welcome to our channel HIGH-TECHDROID and this is Lavanya. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா built-in functions. First built-in functions னா என்னன்னு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். நான் வந்து a equal to good அப்படினு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ அதை print பண்ணனும் அப்படினா நான் print of a அப்படினு கொடுக்கிறேன். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு print அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது இல்லையா. ஸோ இந்த print தான் வந்து ஒரு built-in ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நிறைய built-in ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பைத்தானில் சப்போர்ட்டடாக. இன்புட், மின், மேக்ஸ், லென்த், ரீப்ளேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு ஃபியூ built-in ஃபங்க்ஷன்ஸும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் import double underscore. இது எதுக்காக அப்படின்னா நம்ம சீலெல்லாம் ஹெடர் ஃபைல்ஸ் #include stdio.h அப்படின்னு சொல்லிட்டு ஹெடர் ஃபைல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இங்கே மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த இம்போர்ட் built-in ஃபங்க்ஷன். இதே மாதிரி ஆப்ஸ் எதுக்காகனா ஒரு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எனி வேரியபிள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்சல்யூட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரிண்ட், இப்போ பார்த்தோம்ல ஒரு வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நம்ம எதாவது டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, பேராமீட்டர்ஸ். அதுலேருந்து அவுட் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் யார் ஆர் மினிமம் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மின் ஆர் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்ட், ஃப்ளோட், எஸ்டிஆர் இவங்கெல்லாம் எதுக்காக அப்படின்னா டைப் காஸ்டிங் பண்ணுறதுக்காக. ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வர்ஷன் பண்ணுறது பேர் தான் டைப் காஸ்டிங்னு சொல்லுவோம். அந்த டைப் காஸ்டிங் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ட், ஃப்ளோட், எஸ்டிஆர் இதெல்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஐடி எதுக்காக அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அதோட லைஃப் டைமில். நீங்கள் அந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடி ஆஃப் அந்த ஆப்ஜெக்ட் இங்கே கொடுத்திங்கன்னா பேராமீட்டராக அதோட ஐடி வந்து நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு லென்த், சீலெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த லென்த் தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்க இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் எனி வேரியபிள். நெக்ஸ்ட்டு டைப், நம்ம வந்து பைத்தானில் எடுத்தோடனே வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதனோட வேல்யூ தான் அசைன் பண்ணுவோமே தவிர டேட்டா டைப் கொடுத்து டிக்ளேர்லாம் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு இந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு தோணுச்சுன்னா அப்போது டைப் ஆஃப் அந்த வேரியபிள் கொடுத்திங்கன்னா அதோட டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் a, b. நம்ம 2^3 இல்லை 5^4 இப்படின்னா சின்ன சின்ன வேல்யூஸ் நம்ம எவாலுவேட் பண்ணிடுவோம். இதே வந்து நமக்கு 50^100 இந்த மாதிரிலாம் பெரிய வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா அதோட பவர் வந்து எவாலுவேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்போ இந்த பவர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இன்கேஸ் 3 பேராமீட்டர்ஸ் கொடுத்தாங்க a, b, c அப்படின்னா என்ன ஆகும்னா a⁻b ஃபஸ்ட்டு கம்ப்யூட் பண்ணிவிட்டு அதை சியால் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வருமோ தட் இஸ் மாடுலோ c என்னவோ அதை ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு சம், இந்த சம் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ்வலாக எக்ஸல் ஷீட்டில் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட சம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சம் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ரவுண்டு, நீங்கள் பையோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 3.142 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு சர்டன் டிஜிட்ஸ் வரைக்கும் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இவால், ஏதோ ஒரு பெரிய அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது, போர்ட் மாஸ் ரூல் வச்சு ஸ்டார் வருமா டிவிஷன் வருமா ப்ளஸ் வருமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறத விட்டுட்டு இவால் ஆஃப் அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனை எவாலுவேட் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இவ்வளோ தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய எரர் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக கூட built-in ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இம்போர்ட் எரர், உங்களுக்கு தேவையான இம்போர்ட் மாடியூல்ஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலை அப்படின்னா இம்போர்ட் எரர் காட்டும். சின்டாக்ஸ் தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் எரர் காட்டும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் 5/0 வந்து அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இன்ஃபினிட்டி டினோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து 0 டிவிஷன் எரர் இந்த எரர் டிஸ்பிளே ஆகும். ஏதாவது டேட்டா டைப் வந்து தப்பாக இருந்துச்சு, அதனோட வேரியபிளோட டேட்டா டைப் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா டைப் எரர் காட்டும். ஃபைல் நாட் ஃபவுண்ட், நீங்கள் வந்து ஒரு ரீட் ஆர் ரைட் கமாண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ஃபைலில் அப்படின்னா இன்கேஸ் இந்த ஃபைலே இல்லைனா அதுக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் டிஸ்பிளே ஆகும். ஏதாவது இன்புட் ஒரு அவுட்புட்டில் எரர் ஆச்சு, தப்பான இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்புட் அவுட்புட் எரர் காட்டும். ரன் டைமில் ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா ரன் டைம் எரர் காட்டும். சரி, இப்போ நம்ம ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
இவ்வளோ தான் built-in functions பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன built-in functions இருக்குது பைத்தானில் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமாண்ட் இருக்குது. தட் இஸ் dir __ built-ins again __ கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற எல்லா எரர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங்க்கு சப்போர்ட் ஆகிறது இன்டீஜருக்கு சப்போர்ட் ஆகிற எல்லா built-in functions எல்லாமே வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, என்னென்ன built-in functions இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அது எதுக்காக யூஸ் ஆகுது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. தட் இஸ் ஹெல்ப் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேக்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் இட்ஸ் பிக்கெஸ்ட் ஐட்டம். அந்த இருக்கிற பேராமீட்டர்ஸ்லேயே யார் வந்து பிக்கெஸ்ட்டோ அவங்கள வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் மேக்ஸோடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் ஆஃப், நான் சில பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன், கொடுத்தா அதில் யார் ரொம்ப ஹையஸ்ட்டோ அவங்கள வந்து ரிட்டர்ன் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நான் வந்து a = 5.345 சாரி 325 நான் சென்ட் பண்ணுறேன். இப்போது அதை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும், டைப் காஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா int of a அப்படின்னு கொடுத்தா அதனோட இன்டீஜர் பார்ட் மட்டும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். தட் இஸ் 5 alone. இது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங்கில் கூட நம்ம நிறைய மேனிப்புலேஷன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் a = good அப்படின்னு நான் சென்ட் பண்ணுறேன்னா இன்கேஸ் நான் வந்து குட்டில் இருக்கிற ஜியை வந்து எஃப்ஆல் ரீப்ளேஸ் பண்ணணும், ஃபுட் அப்படின்னு மாற்றணும்னு நினச்சேன்னா a டாட் ரீப்ளேஸ் ஆஃப் g, f கொடுத்தேன்னா எனக்கு குட் இருக்கிற இடத்துல ஜியில் எஃப் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ ரீப்ளேஸ் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன். ஒரு லெட்டர் ஒரு சப்ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இப்போது அதே நான் len ஆஃப் ஃபுட் அப்படின்னு கொடுத்தேன்னா சாரி len ஆஃப் இட்ஸ் a string, ஸோ டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுக்கணும். கொடுத்தேன்னா I'll get 4. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அப்பர் கேஸ் ஒரு லோவர் கேஸில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப் கேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அகெயின் ஐ அஸ்யூம் a = good அப்படின்னு அஸ்யூம் பண்ணுறேன். இப்போது a டாட் ஸ்வாப் கேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், லோவர் கேஸில் இருந்தது அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் அசைன் பண்ணுறதை வந்து அப்பர் கேஸில் அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா லோவர் கேஸாக மாறிடும். அதாவது ஆப்போசிட் கேஸ்க்கு மாறதான் இந்த ஸ்வாப் கேஸ் ஃபங்க்ஷனோட வேலை. இந்த மாதிரி இது மட்டும் கிடையாமல் இது மட்டும் இல்லாமல் நிறைய built-in functions இருக்குது. நீங்கள் ஒரு built-in functionsோட ஃபங்க்ஷனாலிட்டிஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட HIGH-TECHDROID பிளாகில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. And this becomes the end of the video. Thanks for watching.